சாய் பல்லவி கிட்ட ரசிகர் பண்ண குசும்பு வேலை வைரல் ஆகிற போட்டோஸ். சாய் பல்லவியோட ரசிகர் ஒருத்தர் அவரோட நெஞ்சில சாய் பல்லவியோட டாட்டூவை வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய புகைப்படம் இணையத்துல வெளிவந்திருக்கு. தென்னிந்திய திரையுலகத்துல முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா திகழக்கூடிய சாய் பல்லவி தன்னோட யதார்த்த ஹோம்லி நடிப்பின் மூலமா பெருவாரியான ரசிகர்களை பெற்றிருக்காங்க. கோவை மாவட்டம் ஊட்டியில படுகர் இனத்துல பிறந்த இவங்க மருத்துவ கல்வியை முடிச்சிருக்கிறதோட சின்ன திரையில உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படிங்கிற டான்ஸ் ஷோவில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் வந்து சேர்ந்துச்சு. அந்த வகையில இவர் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்துல போன 2015 வருஷம் வெளிவந்த பிரேமம் அப்படிங்கிற படத்துல நடிச்சதன் மூலமா ரசிகர்கள் மத்தியில நல்ல ரீச் ஆனாங்க. இந்த படத்துல மலர் அப்படிங்கிற கேரக்டர் ரோல பக்காவா செஞ்சு ரசிகர்களோட மனசுல மலர் டீச்சராவே இடம் பிடிச்சு எல்லாரையுமே அசர வச்சாங்க. அதை தொடர்ந்து இவங்க தமிழ்ல தியா படத்தின் மூலமா அறிமுகமானதுக்கு அப்புறமா அடுத்து தனுஷோட மாரி 2, சூர்யாவோட NGK மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய இவங்க அதிக அளவு கிளாமர் காட்டாம நதியா ரேவதி மாதிரி நடிப்புல களை கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹோம்லியான யதார்த்த கேரக்டர்களை அப்படியே வாழ்ந்து காட்டக்கூடிய இவங்களுக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு. அந்த வகையில சமீபத்துல இவங்க நடிப்புல வெளிவந்த அமரன் படத்துல தன்னோட அற்புதமான நடிப்பால நிறைய பேரோட மனசை கொள்ள கொண்டாங்க. இந்த நிலையில தென்னிந்திய சினிமாவில் மட்டும் இல்லாம பாலிவுட் பக்கமும் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இவங்க சமீபத்துல ரசிகர் செஞ்ச உணர்ச்சி பூர்வமான செயலை பார்த்து ரசிச்சதோட மட்டும் இல்லாம அவங்களோட இணைஞ்சு புகைப்படமும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி என்னதான் அந்த ரசிகர் பண்ணாரு அப்படின்னா, அந்த ரசிகர் சாய் பல்லவியோட முகத்தை பச்சை குத்தி இருக்கிறதோட அவங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையும் இப்போ வெளியிட்டு இருக்காரு. இந்த புகைப்படம் தான் இணையத்துல அதிக அளவு பார்க்கப்படக்கூடிய புகைப்படங்கள்ல ஒண்ணா இருக்கு. இதுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே அந்த புகைப்படத்தை பார்த்து அவங்க கமெண்ட்டுகளையும் அதிக அளவு போட்டுட்டு வராங்க. சத்தியமா நினைச்சு பார்க்க முடியல, முடியாதுன்னு ஜஹா வாங்கின சிவகார்த்திகேயன். நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல வேட்டை மன்னன் படத்துல உதவி இயக்குனரா நடிகர் சிவகார்த்திகேயன் பணியாற்றி இருக்காரு. அதுக்கப்புறமா இயக்குனரா செயல்படுறது ரொம்பவுமே கஷ்டம், என்னால சத்தியமா முடியாது அப்படிங்கிற விஷயத்த பகிர்ந்திருக்காரு. சின்னத்திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நடிகர்கள்ல ரொம்பவே முக்கியமான இடத்தை இப்போ தக்க வச்சிருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் பத்தி அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை அவங்க வீட்டு பிள்ளையாவே நினைக்கிறாங்க. அந்த வகையில இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இப்போ அதிகரிச்சிருக்காங்க. இந்த நிலையில தீபாவளி அன்னைக்கு இவரோட திரைப்படமான அமரன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய அளவு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ட கொடுத்திருக்கு. பயோபிக் படமான இந்த படத்துல மேஜர் முகுந்த் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய வகையில கதை இருந்ததோட இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட பணியை சிறப்பா செஞ்சதுக்கு அப்புறமா ரசிகர்கள் மத்தியில பெருத்த வரவேற்பு பெற்றுச்சு இந்த படம். அதுலயும் குறிப்பா சாய் பல்லவி அப்புறம் சிவகார்த்திகேயனோட நடிப்பு நிறைய பேரை இம்ப்ரெஸ் செய்யக்கூடிய வகையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சுட்டு வரக்கூடிய சிவகார்த்திகேயன் பேட்டி ஒண்ணுல பேசியிருக்காரு. அவர் பேசும்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல வேட்டை மன்னன் படத்துல உதவி இயக்குனரா வேலை செஞ்சதை பத்தி சொல்லியிருக்கிறதோட சினிமாவில் நடிக்கிறத விட இயக்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதையும் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இயக்குனரா இருக்கிறதுக்கு பொறுமை கட்டாயம் தேவை, அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்பவுமே கஷ்டமான விஷயம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு. அதோட தங்கிட்ட நிறைய ஐடியாக்கள் இருக்கிறதாவும் இயக்குனர்கள் தன்னை அணுகினா அதை சொல்ல தயாரா இருக்கிறதாவும் அந்த கதைக்களத்தை அவங்களே உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் AR முருகதாஸ் கூட்டணியில இணைஞ்சு நடிக்க இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவு கட்டத்தை எட்டி இருக்கிறதால அடுத்ததா சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல நடிக்க போறாரு. இந்த நிலையில அவர் இயக்குனரா மாறுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத வெளிப்படையா சொன்னதுக்கு அப்புறமா அந்த விஷயம் இணையமெல்லாம் வேகமா பரவி ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கு.